1943 உலகமே ரெண்டாம் உலக போர்ல எரிஞ்சுக்கிட்டு இருந்த நேரம். ஜெர்மனி புதிய ஆயுதங்கள் உருவாக்கிட்டு இருந்தது. அமெரிக்கா, சோவியத் யூனியன் எல்லாரும் ஒரே ரேஸ்ல இருந்தாங்க. யாரிடம் பவர்ஃபுல் டெக்னாலஜி இருக்குதோ அவங்க தான் ஃபியூச்சரை கண்ட்ரோல் பண்ண போறாங்க. அந்த மாதிரி ஒரு டென்ஷன் டைம்ல நியூயார்க்ல ஒரு ஹோட்டல் ரூம்குள்ள ஒரு வயசான சயின்டிஸ்ட் தனியா இறந்து கிடந்தார். ஆனா ஷாக்கிங் விஷயம் என்னன்னா, அவர் இறந்த சில மணி நேரத்துக்குள்ளேயே யுஎஸ் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் அந்த ரூமை சீல் பண்ணி அவரோட பேப்பர்ஸ், நோட்ஸ், ரிசர்ச் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு சயின்டிஸ்ட் இறந்ததுக்காக மட்டும் கவர்மெண்ட் இவ்வளவு பேனிக் ஆகணுமா? அல்லது அந்த பேப்பர்ஸ்குள்ள போரையே மாற்றக்கூடிய ஏதாவது இருந்ததா? இந்த ஸ்டோரியோட சென்டர்ல இருக்கிற அந்த சயின்டிஸ்ட் வேற யாரும் கிடையாது, நிக்கோலா டெஸ்லா. யார் இந்த நிக்கோலா டெஸ்லா? நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ற ஆல்டர்னேட்டிங் கரண்ட், எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம், வயர்லெஸ் கம்யூனிகேஷன் கான்செப்ட்ஸ், ரிமோட் கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ்க்கு ஃபவுண்டேஷன் போட்டவர் தான் நிக்கோலா டெஸ்லா. சில பேர் இவரை டைமை விட முன்னாடி பிறந்த ஜீனியஸ்னு கூட சொல்லுவாங்க. ஆனா காமெடி என்னன்னா, 1943 வரும்போது டெஸ்லா ஒரு மூதாட்டி, ஒரு தனியா வாழ்ந்துட்டு வந்த ஒரு நபர். நியூயார்க்ல உள்ள நியூயார்க்கர் ஹோட்டல்ல தனியா வாழ்ந்துட்டு வந்தார். அவர்கிட்ட ஆல்மோஸ்ட் பணம் காலி, ரெகக்னிஷனும் கிடையாது. ஆனாலும் அவர் அந்த நேரத்திலையும் ரிசர்ச்சை நிறுத்தல, தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தார். நோட் புக்ஸ், கால்குலேஷன்ஸ், வியர்டு தியரிஸ், முக்கியமா ஒரு டேஞ்சரஸ் கான்செப்ட். அந்த டேஞ்சரஸ் கான்செப்டோட பேர் தான் டெத் ரே. டெஸ்லா சொன்னதுபடி அவர் ஒரு புதிய டைப் வெப்பன் உருவாக்கிட்டு இருந்தாராம், ஒரு இன்விசிபிள் எனர்ஜி பீம். அந்த இன்விசிபிள் எனர்ஜி பீமை யூஸ் பண்ணி நூற்றுக்கணக்கான ஏர்கிராஃப்டை லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தே டெஸ்ட்ராய் பண்ண முடியும். இப்போ கேட்கறதுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கலாம், ஆனா அந்த டைம்ல உலகமே வார் மோட்ல இருந்துச்சு. ஜெர்மனி டேஞ்சரஸ் வெப்பன்ஸ் பில்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா அட்டாமிக் ரிசர்ச் ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த சூழல்ல டெஸ்லா சொன்ன இந்த ஐடியா யுஎஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியை சீரியஸா டிஸ்டர்ப் பண்ணிச்சு. ஏன்னா இது உண்மையா இருந்தா ஏர் வார்ஃபேரை முழுக்க சேஞ்ச் பண்ணிரும். ஒரு கண்ட்ரிக்கு ஆல்மோஸ்ட் அன்டச்சபிள் டிஃபென்ஸ் கிடைச்சிருக்கும். 1943 ஜனவரி. டெஸ்லாக்கு 86 வயசு. உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ஆனா மைண்ட்ல இன்னும் ஐடியாஸ் ஓடிக்கிட்டே இருந்தது. அவரு இன்டர்வியூல கூட அவர் ஸ்ட்ரேஞ்ச் கிளைம்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அதாவது நிக்கோலா டெஸ்லா என்ன சொன்னார்னா, நான் உலகத்தை காப்பாற்றக்கூடிய வெப்பனை உருவாக்கிட்டேன். இந்த மாதிரி பல கிளைம்ஸை பண்ணிக்கிட்டே இருந்தார். பல நியூஸ் பேப்பர் இதை ஜோக் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. சிலர் அவரை மேட் சயின்டிஸ்ட்னு கூட நினைச்சாங்க. ஆனா யுஎஸ் கவர்மெண்ட் மட்டும் இதை இக்னோர் பண்ணல. ஏன்னா இது சாதாரண டைம் கிடையாது, வேர்ல்டு வார் 2 டைம். அந்த நேரத்துல சின்ன சயின்டிபிக் அட்வான்டேஜ் கூட மேசிவ் மிலிட்டரி அட்வான்டேஜாக மாறும். அப்புறம் ஜனவரி 7ஆம் தேதி 1943 டெஸ்லா அவரோட ஹோட்டல் ரூம்ல செத்து கிடந்தார்.
ஆனா ஆக்சுவல் மிஸ்ட்ரி அப்புறம்தான் ஆரம்பிக்குது. டெஸ்லா இறந்த சில மணி நேரத்துக்குள்ளேயே யுஎஸ் அஃபிஷியல்ஸ் அவரது பிலாங்கிங்ஸை சீஸ் பண்ணிடுறாங்க. பாக்ஸஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ், அப்புறம் டெக்னிக்கல் டயக்ராம்ஸ், நோட்ஸ், அவர்கிட்ட என்னெல்லாம் இருந்ததோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. ரிப்போர்ட்ஸ் படி அந்த டாக்குமெண்ட்ஸ் கவர்மெண்ட் சயின்டிஸ்ட் ரிவ்யூ பண்றதுக்காக அனுப்பி வச்சாங்களாம். அந்த சயின்டிஸ்ட்ல ஒருத்தர் ஜான் ஜி ட்ரம்ப். இந்த பேர்ல எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும்ல? ஆமாங்க, இப்போ கரண்டா யூஎஸோட பிரசிடென்டா இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப்போட அங்கிள் தான் இந்த ஜான் ஜி ட்ரம்ப். இந்த ஜான் ஜி ட்ரம்ப் பாத்தீங்கன்னா ஒரு எம்ஐடி சயின்டிஸ்ட். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங் எக்ஸ்பர்ட். இந்த ஜான் ஜி ட்ரம்புக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்னா, டெஸ்லா உண்மையிலேயே டேஞ்சரஸ் டெக்னாலஜியை உருவாக்கி இருந்தாரா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான். லேட்டரா அபிஷியல் ரிப்போர்ட்ஸ் என்ன சொன்னது தெரியுமா? டெஸ்லாவோட ஐடியாஸ் மோஸ்ட்லி தியரிட்டிக்கல் தான், இம்மிடியட் மிலிட்ரி வேல்யூ கிடையாது. இந்த மாதிரி கவர்மெண்ட் சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் கான்ஸ்பிரசி தியரிஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா சில ஹிஸ்டாரியன்ஸ் ஒரு வியர்டு விஷயம் பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. டெஸ்லாவோட எல்லா பேப்பர்ஸும் பப்ளிக்கா ரிலீஸ் பண்ணல. சில டாக்குமெண்ட்ஸ் மிஸ்ஸிங், சிலது கவர்மெண்டே கிளாசிஃபை பண்ணிடுச்சு. சில ரெக்கார்ட்ஸ்ல என்ன ஆச்சுன்னே தெரியல. அதனால இன்னைக்கும் ஒரு கொஸ்டின் இன்டர்நெட்ல உயிரோட இருக்கு. டெஸ்லா உண்மையிலேயே ஃபியூச்சர் டெக்னாலஜிக்கு அருகில் போயிருந்தாரா, அல்லது வேர்ல்டு வார் 2 ஃபியர் காரணமா கவர்மெண்ட் ஓவர் ரியாக்ட் பண்ணி டெஸ்லாவோட பேப்பர்ஸ் எல்லாம், டெஸ்லாவோட தாட்ஸ் எல்லாம் ஓவர் ரியாக்ட் பண்ணிடுச்சா? இதுல பிக்கஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, 1943 என்பது அட்டாமிக் ஏஜ் ஸ்டார்ட் ஆக போற டைம். அமெரிக்கா சீக்ரெட்டா மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஜெர்மனி அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் பில்ட் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சோவியத் இன்டெலிஜென்ஸை கேதர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் அட்மாஸ்பியர்ல ஒரு சயின்டிஸ்ட் வந்து, நான் ரெவல்யூஷனரி வெப்பன் உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு கவர்மெண்டா இருந்தாலும் என்ன செய்யும்? அதை இக்னோர் பண்ணுமா? இல்ல உடனே அந்த சயின்டிஸ்டோட பேப்பர் அண்ட் மெட்டீரியல்ஸை சீஸ் பண்ணுமா? அந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் எடுத்த முடிவு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சீஸ் பண்றது. இன்னைக்கும் டெஸ்லாவோட ஃபைனல் ரிசர்ச் பற்றி மிஸ்ட்ரி அபிஷியலா முடியல. அவர் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டுட் ஜீனியஸா, இல்ல ஒரு ட்ரீமரா, இல்ல உலகம் ரெடி இல்லாத டெக்னாலஜியை டச் பண்ணிய மனிதரா? இந்த மாதிரி பல கேள்விகள் இன்னமும் நம்மளுக்கு இடையே ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் ஃபேக்ட், அவர் இறந்த நாளில் யுஎஸ் கவர்மெண்ட் சர்ச் பண்ணியது ஒரு சாதாரண சயின்டிஸ்டோட ரூம் கிடையாது. அவர்கள் தேடியது ஒரு போரின் ஃபியூச்சரை மாற்றக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி, ஒரு ஆல்டர்னேட் கரண்ட் வயர்லெஸ் டெக்னாலஜி போன்ற டெக்னாலஜியை நம்மளுக்கு கொடுத்த ஒரு சயின்டிஸ்டோட ரூம். ஒரு மதிக்கப்பட வேண்டியவரை மிதிச்சு தள்ளிட்டாங்க. இந்த மாதிரி பல நேரங்கள்ல நம்ம ஒரு விஷயத்துல ஆழ்ந்து இருக்க போது மற்ற விஷயத்த கவனிக்காம விட்டுருவோம். இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் டெஸ்லாவுக்கும் நடந்தது. அவரு சயின்ஸை உயிர்க்குயிரா நேசிச்சுட்டு இருந்தாரு. அதனால பணத்தை பத்தியோ இல்ல அவரோட
வருமானத்தை பத்தியோ அவரு கண்டுக்கல. அதனால இந்த உலகம் அவரை யூஸ் பண்ணிட்டு கசக்கி தூக்கி போட்டுடுச்சு. ஆனா இன்னைக்கு அவரோட அருமையை தெரிஞ்சு எலான் மஸ்க் அவரோட எலக்ட்ரிக்கல் கார் கம்பெனிக்கு டெஸ்லான்னு பேரை வச்சார். இதுக்குதான் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்துல நம்ம ஆழ்ந்து முயற்சியை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா இன்னைக்கு பலன் இல்லைனாலும் நாளைக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். அதனால உங்க முயற்சிய போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் அதுக்கான பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.